பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுக்கு சொத்து சேர்ப்பதை விட தற்காப்பை சேர்த்து கொடுப்பதே மிக முக்கியம். கவிதா தன் மகள் இனியாவுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தாள். அது புத்தக பாடம் அல்ல, அவளது பாதுகாப்பு பாடம். இனியா, உன் உடல் உனக்கு சொந்தமானது. உன் அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை தொடக்கூடாது என்று மிக தெளிவாக கூறினாள். குட் டச் மற்றும் பேட் டச் என்றால் என்ன என்பதை பொம்மைகளை வைத்து விளையாட்டாக புரிய வைத்தாள் கவிதா. ஒருநாள் விளையாடச் சென்ற இனியாவிடம் ஒரு நபர் தவறான எண்ணத்தோடு மிட்டாய் கொடுத்து அழைக்கிறார். அப்போது கவிதா சொல்லிக் கொடுத்த அந்த எச்சரிக்கை மணி அவள் மனதில் அடித்தது. பயந்து அழாமல் தன் பிஞ்சு கையை உயர்த்தி, வேண்டாம், என்னை தொடாதீர்கள் என்று தைரியமாக மறுத்தாள். அங்கிருந்து வேகமாக ஓடி வந்து தன் தாயை கட்டியணைத்துக் கொண்டாள். நடந்ததை அவள் சொல்லக் கேட்ட கவிதா அவளது தைரியத்தை பாராட்டினாள். குழந்தைகளுக்கு பயத்தை ஊட்டாதீர்கள், அவர்கள் எதையும் உங்களிடம் சொல்லும் அளவுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் குரலுக்குச் செவி கொடுங்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வை ஆயுதமாக கொடுங்கள். அப்போதுதான் இந்த சமூகம் அவர்களுக்கு பாதுகாப்பானதாக மாறும். விழித்தெழு மகளே, உன்னை நீயே காத்துக்கொள்.